Hi, hello, எல்லாருக்கும் வணக்கம். If you are new to my channel, let me give a குட்டி intro. I am Preeti, your fellow banking aspirant. In this video, I am gonna share my grief, that is how current affairs section ruined my life. நான் 2022 இருந்து பேங்க் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கேன். பொதுவாக 3 years 4 years ஒரு ஆஸ்பரண்ட் எக்ஸாம்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு எய்தர் 2 வேலை தான் மிஸ் ஆகும். அதில் மேக்ஸிமம் ஒரு கட் ஆஃப்க்கு 5 to 10 மார்க் டிஃப்ரென்ஸில் போகும். அந்த 5 to 10 மார்க்ஸ் அப்படிங்கிறது அப்டைன் பண்ணுறது அவ்வளோ பெரிய விஷயமா இருக்காது. பிகாஸ் ஏதோ ஒரு பசில் சீட்டிங்கோ இல்லை ஒரு டிஐயோ கரெக்டாக கிராக் ஆகியிருந்தால் அந்த எக்ஸாம் கிளியர் ஆகிருக்கும் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் தான் போயிட்டுருக்கோம். அண்ட் அனதர் கேஸ் அவங்க ஓவரால்லாம் கிளியர் பண்ணியிருப்பாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஏதோ ஒரு செக்ஷனில் அவங்களுக்கு கட் ஆஃப் மிஸ் ஆகி ஹோல் எக்ஸாமும் கொலாப்ஸ் ஆகிருக்கும். லாஸ்ட் இயர் கூட நிறைய பேருக்கு இப்படி தான் ஆச்சு. ஓவரால் கட் ஆஃப் கிளியர் ஆகி இங்கிலீஷ் செக்ஷனில் ஜஸ்ட் 0.25 0.5 அந்த ரேஞ்சில் நிறைய பேர் ஈவன் ப்ரிலிம்ஸே கிளியர் பண்ணாமல் ஃபீல் பண்ணாங்க. பட் என்னோட கேஸில் எனக்கு அந்த மாதிரி அன்ஃபார்ச்சுனேட்டாக அமையிறது கரண்ட் அஃபேர்ஸ் செக்ஷன் தான். எனக்கு ஸ்டார்டிங்லேருந்தே கரண்ட் அஃபேர்ஸ் மேலே அவ்வளோ பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை. அது கொஞ்சம் பயம்தான். பிகாஸ் அதில் 1 month படிக்கிற வரைக்கும் எனக்கு ஓகேவாக இருக்கும். அட் த எண்ட் ஆஃப் த மந்த் அதை கம்ப்ளீட்டாக ரிவைஸ் பண்ணுங்கிறப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரீவியஸ் டேஸில் படித்ததெல்லாம் கம்ப்ளீட்டாக நியூவாக ஃபீல் ஆகும். என்னால் அந்தளவுக்கு டேட்டாஸை என் மைண்டில் டம்ப் பண்ண முடியல. அதனாலேயே கரண்ட் அஃபேர்ஸில் ரொம்ப இம்ப்ராப்பராக இருப்பேன். நான் இந்த எக்ஸாம் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு வருஷமும் நான் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸை இந்த கரண்ட் அஃபேர்ஸ்னாலே மிஸ் பண்ணியிருக்கேன். 2023 பேங்க் ஆஃப் இந்தியாவோட கிரெடிட் ஆஃபீஸர்னு ஒரு போஸ்டிங்க்கு எக்ஸாம் வந்தது. அந்த எக்ஸாம் நான் கேட்டகரி மாற்றி அப்ளை பண்ணேன். பிகாஸ் அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் மெயின் எக்ஸாம். நான் 22 ப்ரிப்பேர் பண்ணுறதுனால எனக்கு அந்த இயர் எந்த ப்ரிலிம்ஸுமே கிளியர் ஆகலை. அதனால் எனக்கு மெயின்ஸும் கிளியர் ஆகாது. ஸோ இதுக்கு நம்ம 850 ரூபா வேஸ்ட் பண்ணோம் அப்படின்னு கேட்டகரி மாற்றி அப்ளை பண்ணேன். அதனாலேயே நான் சுத்தமாக எதுவுமே படிக்கலை, எந்த ப்ராக்டிஸும் பண்ணல. ஜஸ்ட் லெவல் ஆஃப் கொஷின்ஸ் மெயின்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க தானே அப்ளை பண்ணுறோம் அப்படின்னு நான் அசால்ட்டாக விட்டுட்டேன். பட் அது எந்த அளவுக்கு பேக் ஃபயர் ஆச்சுன்னா அவங்க வச்ச ஓவரால் கட் ஆஃப் 56 தான். நான் ஆல்மோஸ்ட் 30 மார்க்ஸ் எக்ஸ்ட்ராவாக 86 மார்க்ஸ் அப்டைன் பண்ணியிருந்தேன். இங்கே எனக்கு அன்ஃபார்ச்சுனேட்டாக அமைஞ்சது இந்த கரண்ட் அஃபேர்ஸ் தான். வெறும் 0.25 மார்க்ஸ் தான் அப்டைன் பண்ணியிருந்தேன். அதனால் எனக்கு சிஏல செக்ஷனல் கட் ஆஃப் கிளியர் ஆகலை. செக்ஷனல் கிளியர் ஆகாததால் ஓவராலில் 30+ மார்க்ஸ் வச்சுருந்தாலும் நான் இந்த எக்ஸாம் ஃபெயில் தான். நான் பண்ண மிஸ்டேக் நம்மளால் எடுத்த உடனே ஒரு எக்ஸாமை கிளியர் பண்ண முடியாதுன்னு நினச்சது தான். இது சிங்கிள் மெயின் எக்ஸாம். இது வரைக்கும் ப்ரிலிம்ஸ் கூட கிளியர் பண்ணாத நம்மளால் ஒரு மெயின் எக்ஸாம் டைரெக்டாக போய் கிளியர் பண்ண முடியாதுன்னு நான் என்னை ரொம்பவே நெகட்டிவாக யோசிச்சிருந்தேன். அதனால தான் இப்படி ஆயிடுச்சு. இன்கேஸ் அந்த இடத்துல நான் பாசிட்டிவாக இருந்து கரெக்டாக ப்ராப்பராக அப்ளை பண்ணி இதை கொஞ்சம் எஃபர்ட் போட்டிருந்தா கூட நான் சிஏல இருக்க செக்ஷனை கிளியர் பண்ணியிருந்தேன்னா நான் 2023 ஒரு பேங்க் ஆஃபீஸர் ஆகிருப்பேன். தென் 2024 and 25 ஸ்டார்டிங்கில் 3 LBO எக்ஸாம் நடந்தது. இந்த LBO எக்ஸாமுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா ப்ரிலிம்ஸ் கொஷின் பேப்பர் கொடுத்து உங்களை மெயின்ஸ் டைமிங்கில் எழுத சொல்லுவாங்க. ஸோ அங்கே கேம் சேஞ்சராக இருக்க போகிறது ஜஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் செக்ஷன் தான். நீங்கள் ரீசனிங்லேயோ ஆப்டிலேயோ தான் வேரியேஷன் காட்டுவீங்கன்னா அந்த எக்ஸாமுக்கு அது ஒர்க் அவுட் ஆகாது. நான் ஆப்டி, ரீசனிங், இங்கிலீஷ் எல்லாமே நல்லா தான் பண்ணியிருந்தேன். பட் கரண்ட் அஃபேர்ஸில் நான் அப்டைன் பண்ண மார்க் 2. கட் ஆஃப் 156 வச்சுருக்காங்க ஃபார் ஓபிசி. நான் அப்டைன் பண்ண மார்க்கு 143. கொஞ்சம் இங்கிலீஷில் அக்யூரசி கொடுத்து கரண்ட் அஃபேர்ஸ் 10 கொஷின் போட்டிருந்தாலே எனக்கு எல்பிஓ கிளியர் ஆகிருக்கும். நாட் ஓன்லி இந்தியன் பேங்க், யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாலையும் சேம் கதை தான். அதில் இங்கிலீஷ் இதை விட பெட்டராகவே பண்ணியிருந்தேன். பட் கரண்ட் அஃபேர்ஸில் செக்ஷனல் போயிருச்சு. இது மட்டும் இல்லை, இப்போ லாஸ்ட் டைம் நமக்கு LIC AAO எக்ஸாம் இருந்துச்சு. இந்த எக்ஸாம் யூஸ்வலாக இயர்லி ஒன்ஸ்லாம் நடக்காது. ரேராக தான் 2 years 3 years ஒன்ஸ் இந்த மாதிரி தான் நடக்கும். எனக்கு தெரிஞ்சு 2023 இந்த எக்ஸாம் நடந்தது. அப்போ இது ரொம்ப பெரிய எக்ஸாம், இது கிராக் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு நான் அப்ளை கூட பண்ணலை. தென் 25 வரும்போது வை டோன்ட் வி ட்ரை அப்படின்னு நான் அப்ளை பண்ணேன். பிகாஸ் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு, நம்மளால் ஓகே கிராக் பண்ண முடியும் அப்படிங்கிற பிலீஃபில் நான் அப்ளை பண்ணேன். ப்ரிலிம்ஸ் நான் கிளியர் ஆகிட்டேன். எனக்கு பொதுவாக இன்டர்வியூ பற்றி பெருசாக பயம் இல்லை. இன்டர்வியூ எப்படி நம்ம நல்லா பண்ணிடுவோம் அப்படின்ற ஒரு தாட் தான். ஸோ மெயின்ஸ் மட்டும் கரெக்டாக நம்ம எப்படினாச்சும் பண்ணிட்டோன்னா நமக்கு இந்த ஜாப் எடுத்துடலாம். ஒரு 3 years 4 years இந்த ஜேர்னியில் இன்வெஸ்ட் பண்ணதுக்கான பலனே இந்த LIC AAO தான் அப்படின்ற மைண்ட் செட்டில் நான் படிக்க ஆரம்பிச்சு. எனக்கு தெரியும் என்னோட கரண்ட் அஃபேர்ஸ் தான் எனக்கு வீக்னஸ்ன்னு. அந்த கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நானும் நல்ல எஃபர்ட் போட்டேன். நிறைய வீடியோவாக தான் பார்த்தேன். நான் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கல. அப்படி நான் படித்த கொஞ்சமும் நல்லா லாஸ்ட் டைம் ப்ராப்பராக ரிவைஸ் பண்ண முடியல. ஸோ நான் வீடியோ சோர்ஸாக எடுத்தேன். இந்த மேரத்தான் வீடியோஸ் மாதிரி இருக்க எல்லாமே MCQ ஃபார்மேட்டில் கம்ப்ளீட்டாக படிச்சுட்டு போனேன். நாளைக்கு காலையில் எக்ஸாம்னா இன்றைக்கி நைட்டு நடுராத்திரி வரைக்கும் நான் உட்காந்து கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்த்துட்டு இருந்தேன். பட் எங்கே என்ன ட்விஸ்ட் ஆயிடுச்சுன்னா ரியல் எக்ஸாமில் அவங்க கரண்ட் அஃபேர்ஸே கேட்கல.
எனக்கு என்னமோ ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபிலாம் கேட்டிருந்த மாதிரி இருந்தது. ஸோ கம்ப்ளீட் ஸ்டாட்டிக்காக போயிட்டாங்க. நான் இன்சூரன்ஸ் பற்றின ஸ்கீம்ஸ், இன்சூரன்ஸ் பற்றின நியூஸ் அண்ட் பேங்கிங் நியூஸ் தான் கம்ப்ளீட்டாக படிச்சுட்டு போயிருந்தேன். அங்கே அதிலிருந்து ஒரு கொஷின் கூட கேட்கல. அப்படியே இருந்து எனக்கு ஒரு 7 to 8 கொஷின்ஸ் நல்லா தெரிஞ்சுது. எல்ஐசியில் ஒரு பெனிஃபிட் என்னென்னா உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் இல்லை, நீங்கள் எவ்வளோ கொஷின்ஸ் வேணாலும் அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ 30 நம்ம போடும்போது எப்படி இன்னொரு 5-6 கொஷின்ஸ் வந்து அது கரெக்ட் ஆகிடும், நம்ம 15 கொஷின்ஸ் கரெக்டாகி நம்ம வந்து உள்ளே போயிடுவோம் அப்படின்னு நான் வந்து கான்ஃபிடென்ட்டாக இருந்தேன். பட் முடிச்சுட்டு வந்து ஆன்சர் செக் பண்ணும்போது தான் தெரிஞ்சுது நான் போட்டதில் 11 கரெக்டு, மிச்சம் எல்லாமே தப்புன்னு. இதில் இன்னொரு ஹாட் திங் என்னென்னா, நான் கரெக்டாக போட்டுட்டு செகண்ட் டைம் ஒன்ஸ் செக் பண்ணும்போது பயந்துட்டு ஒருவேளை இது தப்பாக இருக்குமோ, இதுதான் கரெக்டான ஆன்சராக இருக்குமோன்னு நான் 5 கொஷின்ஸ் என் கையால் நானே மாற்றி விட்டுட்டேன். எனக்கெல்லாம் வந்து அந்த ஆன்சர் செக் பண்ணும்போது லிட்ரலி விடிய தூக்கமே இல்லை. ஏன்னா கரெக்டாக போட்டுட்டு அதை மாற்றி விட்டு என்னோடய இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி நான் மிஸ் பண்ணியிருக்கேன்னு நினைக்கும் போது எப்படி இருக்கும். அந்த பெயின்லாம் ஜஸ்ட் வேர்ட்ஸால் எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது. இஃப் இன்கேஸ் நான் 5 கொஷின் மாற்றாமல் இருந்திருந்தா, இல்லை நான் படிச்சுட்டு போனதுலேருந்து அவங்க கரெக்டாக கரண்ட் அஃபேர்ஸ் கேட்டிருந்தா, நான் இன்றைக்கி எகெயின் ஒரு வெறும் பேங்கிங் ஆஸ்பரண்ட்டாக உட்காந்துட்டு இருக்க மாட்டேன். மந்த்லி 1 lakh+ ஏர்ன் பண்ணுற ஒரு இன்சூரன்ஸ் ஆஃபீஸராக இருந்திருப்பேன். இதெல்லாம் ஜஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ்னால மட்டுமே நான் வருஷம் இழந்துட்டு வர என்னோடய ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அது மட்டும் இல்லை, பிகினிங்கில் இருந்தே எல்லா எக்ஸாம்லேயும் என்னோடய CA மார்க்ஸ் மட்டும்தான் ரொம்பவே மோசமாக கேவலமாக இருக்கும். தென் இது இப்போ ரீசெண்டாக நடந்த 2025 கிளரிக்கல் மெயின்ஸ். இந்த எக்ஸாம் கரண்ட் அஃபேர்ஸில் பெருசாக எந்த குறையும் சொல்ல முடியாது, பிகாஸ் ஈஸியாக தான் கேட்டிருந்தாங்க. பட் ஸ்டாட்டிக் நல்ல ரோல் ப்ளே பண்ணிச்சு. இதில் எனக்கு தெரிஞ்சு 20+ மார்க்ஸ் வந்து எல்லோரும் ஈஸியாக ஸ்கோர் பண்ணாங்க, கிளியர் பண்ணியிருந்தவங்க. ஆனாலும் என்னால் கரெக்டாக அட்டன் பண்ண முடியல. எல்லாமே ஆப்ஷன் கன்ஃபியூஸ் ஆகிடுது, நிறையா நெகட்டிவில் போயிடுச்சு. எனக்கு இதில் 7.7 மார்க் தான் கேப் இருந்தது. அதுலேயும் வெயிட்டிங் லிஸ்ட்டுக்கும் எனக்கும் ஜஸ்ட் 4 to 5 மார்க்ஸ் தான் கேப்பு. ஆஸ் யூஷுவல் இந்த வருஷம் இந்த எக்ஸாம் கண்டிப்பாக கிளியர் ஆயிரும் ரொம்ப ஹோப்ஃபுல்லாக இருந்து அட்லாஸ்ட் இதுவும் எனக்கு இல்லாமல் போயிடுச்சு. இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸும் நார்மலைசேஷனும் என் வாழ்க்கையில் இந்தளவுக்கு ரோல் ப்ளே பண்ணணும்னு நான் எதிர்பார்த்ததே இல்லை. இதெல்லாம் நான் எழுதின எக்ஸாம்ஸில் ஜஸ்ட் ஒன் ஆஃப் த ஸ்கோர் கார்ட்ஸ் தான். நான் எழுதின எல்லா ஸ்கோர் கார்டும் பார்த்தேன்னா அதுக்கு ஒரு வீடியோ பத்தாது, ஏன்னா அவ்வளோ இருக்குது. எல்லாமே மேக்ஸிமம் இந்த 2 கேஸில் தான் போயிருக்கோம். ஒன்று இந்த மாதிரி 5 to 10 மார்க் கேப்பில் போயிருக்கும், இல்லை இந்த கரண்ட் அஃபேர்ஸ் செக்ஷனால் எனக்கு ஓவரால் கிளியர் ஆகாமல் போயிருக்கும். இப்படியே தான் என்னோட இந்த ஜேர்னி 4 long years போயிட்டுருக்கு. ஓகே, ஒரு வாட்டியும் உனக்கு கரண்ட் அஃபேர்ஸ்னால தான் எல்லாம் மிஸ் ஆகுதுன்னு சொல்கிறேன், அதுக்கு நீ எந்த ஸ்டெப்பும் எடுக்க மாட்டேன்னு கேட்டிங்கன்னா, அஃப்கோர்ஸ் எடுத்தேன். நான் ஒரு வருஷமும் நான் ஏதோ ஒரு ஸ்டெப்ஸ் வந்து இனிஷியேட் பண்ணுவேன். பட் அதெல்லாம் அட்லாஸ்ட் அந்த ரிவிஷன் வரும்போது ரொம்ப ஃபர்ஸ்ட்ரேட் ஆகி என்னால் எதுவுமே டம்ப் பண்ண முடியாமல் நான் ஃபெயிலியர் ஆகிடுவேன். நான் படிக்க ஸ்டார்ட் பண்ண புதுசில் 25ல் அஃபேர்ஸ்களோட வீக்லி ஜெராக்ஸ் போட்டு நான் படிச்சுட்டு இருந்தேன். நான் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் கம்ப்ளீட் 6 months இல்லை 7 to 8 months நான் படிச்சிருந்தேன். பட் அந்த ரிவைஸ் பண்ணி எல்லாம் மைண்டில் கெயின் ரீஸ்டோர் பண்ண என்னால் முடியல. ரீசன்ட் மந்த்ஸை தவிர்த்து ப்ரீவியஸ் மந்த்ஸை எடுத்து பார்த்தா எனக்கு எல்லாமே கம்ப்ளீட்லி ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆச்சு. நம்ம இவ்வளோ வாட்டி படித்து ரிவைஸ் பண்ணியும் நமக்கு அட்லாஸ்ட் நமக்கு எதுவுமே ரீகால் பண்ண முடியலேன்னு ரொம்ப டிப்ரெஷன் ஆனேன். ஸோ 25ல் நமக்கு அஃபேர்ஸ்கில் ரிவைஸ் பண்ணுறப்போ ரொம்ப வேஜாக இருக்குது, இது நமக்கு செட் ஆகாதுன்னு ஸ்மார்ட் கிட்டா சோர்ஸுக்கு ஸ்விட்ச் ஓவர் ஆனேன். அட்லாஸ்ட் இந்த வருஷம் என்னோடய ஜேர்னி இதே மாதிரி கண்டினியூ ஆகக்கூடாதுங்கிறதால தெளிவாக இருக்கேன். ஸோ என்னோட நெகட்டிவையே நான் பாசிட்டிவாக டேர்ன் ஓவர் பண்ணணும்னு டிசைட் பண்ணிட்டேன். இந்த இயர் IBPS PO மெயின்ஸ் அக்டோபரில் தான் வருது. என்னால் ஒரு 5-6 months 7 monthsலாம் என்னால் படிக்க முடியாது. ஸோ நான் ஜஸ்ட் 4 months படிக்கணும், அதை ப்ராப்பராக ரிவைஸ் பண்ணணும், அதிலிருந்து எவ்வளோ கொஷின்ஸ் கேட்டாலும் அதை கரெக்டாக ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருக்கேன். ஸோ நான் ஜூன் மந்த்லேருந்து தான் நான் ப்ராப்பராக CA படிக்க போகிறேன். நான் அட்லீஸ்ட் 40க்கு ஒரு 20 மார்க்ஸ் எடுக்கிற அளவுக்கு நான் வந்து ரெடி ஆகணும்னு இருக்கேன். ஸோ என்ன நானே கன்சிஸ்டண்ட்டாக வச்சுக்க, கரண்ட் அஃபேர்ஸில் எங்கேஜ்டாக இருக்க நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா, டெய்லி ஒரு 5 கொஷின் வந்து குவிஸ் ஃபார்மேட்டில் என்னோடய வீடியோவில் அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். பிகாஸ் நான் டெய்லி CA படித்தாதான் அதிலிருந்து குவிஸுக்கு கொஷினை எடுக்க முடியும். ஜூன் 1ல் இருந்து நான் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து 5 கொஷின்ஸ் குவிஸ் ஃபார்மேட்டில் கேட்க போகிறேன். இப்போதைக்கு ஜஸ்ட் ஒரு 5 கொஷின்ஸ் குவிஸாக கொடுக்கலான்னு தான் பிளான் பண்ணியிருக்கேன். தென் இது ஃப்யூச்சரில் 5 கொஷின்ங்கிறது 10 கொஷினாகவும் 10ங்கிறது 20ஆகவும் மாறலாம். அது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்கிது அப்படின்றத பொறுத்து. இந்த இனிஷியேட்டிவ் எனக்காகவும் ப்ளஸ் என்ன மாதிரியே இந்த கரண்ட் அஃபேர்ஸில் ரொம்ப கஷ்டப்படுற உங்களுக்காகவும் தான். ஐ விஷ் எவ்ரி ஒன் ஆஃப் யூ கீப் ஜாயின் வித் மீ. லெட்ஸ் க்ரோ டுகெதர். தென் அவ்வளோதான் இதனோட ஃபர்ஸ்ட் லென்த் வீடியோ. இதை நான் எந்தளவுக்கு கரெக்டாக பேசினேன் இல்லை லென்த்தாக பேசுனேன்னே தெரியல. பட் டில் நவ் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். Do subscribe and follow for future updates. Thank you.